வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி இருந்து, அந்த செல்வம் இவர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு குடும்பத்தில அசையா சொத்துக்களா பலன் தரணும் அப்படின்னு சொன்னா, யோக கிரகங்களை பலப்படுத்துவதற்கு முன்னதாக கெடுதல் தரக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா? காதல் திருமணம் பண்ணி கூட கவலையோட வாழ்றது. அல்லது 10 பொருத்தம் பார்த்து திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்துல போய் நிக்கிறது. இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதற்கு அந்த பங்குனி உத்தர திருநாள். அது பாருங்க தெய்வ திருமணங்கள் எல்லாம் அந்த பங்குனி உத்தரம் தான். முருகப்பெருமானுடைய அந்த அமைப்பு, அதேபோல ரதி மன்மதன் அவர்களுடைய திருமண அமைப்பு, லட்சுமி தேவியினுடைய அமைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பங்குனி உத்தரம் தான். அது வந்து முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்வது, செவ்வாயினுடைய தாக்கத்தை இவர்களுக்கு நிச்சயமாக குறைத்துக் கொடுக்கும். திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்ய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். பொதுவா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, பொதுவா ஆயுதங்கள் இந்த மாரி விஷயங்கள்னால உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும். சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது, பிரச்சனைகள் உண்டாகிறது இப்படிலாம் இருக்கிறதுனால, அந்த கிழமைகள்ல முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது